உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள், ஜோதிடப் பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட 3வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். போலி வேஷம் போடுவது உங்களுக்கு அறவே பிடிக்காது. எப்போதும் சிந்தனையில் மூழ்கியிருப்பீர்கள் என்பதால் உங்களிடம் ஒரு வார்த்தை வாங்குவது கூட கடினமாக இருக்கும். அறிஞர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள். பயணங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அடிக்கடி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று வருவீர்கள். உங்களிடம் இருக்கும் ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக நீங்கள் செல்லும் ஊர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பல விஷயங்களையும் அறிந்திருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள். நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாகப் பழகுவீர்கள். உங்களில் சிலருக்கு வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கும். பூமியைப் போல் பொறுமையாக இருந்தாலும் அநியாயம் கண்டு பூகம்பமாக வெடிப்பீர்கள். உங்களுடைய பழகும் தன்மையால் அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். தேடலில் ஆர்வம் இருப்பதால் பல தகவல்களை திரட்டுவதுடன் தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள் லவம் செய்வீர்கள். நம்முடைய பண்பாட்டை எந்த காரணத்தை முன்னிட்டும் விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள். குடும்பத்தினரையும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவீர்கள். எழுத்துத் துறையில் ஆர்வம் ஏற்படும். உங்களில் சிலர் பத்திரிகைத் துறையில் பிரகாசிப்பீர்கள். வெளியில் சாப்பிடுவதை விட வீட்டில் சாப்பிடவே விரும்புவீர்கள். சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும். ஆரவாரமற்ற சூழலில் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். சிறு வயதில் பிடிவாதமாக இருப்பீர்கள். அனுபவப்பட்ட பிறகு உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுவீர்கள். அனைவருடனும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் எப்போதும் உண்மையே பேசுவார்கள். மிகுந்த சமார்த்தியசாலிகளாக இருப்பார்கள். கவர்ந்தெழுக்கும் காந்தம் போன்ற தோற்றத்தை பெற்றிருப்பார்கள். மென்மையான குணமும் தூய்மையான மனமும் கொண்டவர்கள். தோல்விகளைக் கண்டு துவண்டுவிடமாட்டார்கள். சாதுவான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கோபம் வந்தால் முரட்டுத்தனம் வெளிப்படும். யாருக்காகவும் எப்போதும் போலி வாழ்க்கை வாழமாட்டார்கள். நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களிடம் எந்த உதவியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். பிடிவாத குணம் கொண்டவர்கள். பேச்சில் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். பேச்சை விட செயலில்தான் ஈடுபாடு இருக்கும். யாருக்காகவும் தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எதிர்காலத்தை எண்ணே கனவு காணாமல் நிகழ்காலத்தையே நம்பி வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு உதவும் குணம் பெற்றவர்கள். தியாக குணம் பொருந்தியவர்கள் என்பதால் தாராளமாக நன்கொடைகளை வழங்குவார்கள். இவர்களுக்கேயுரிய நற்குணங்களால் சமுதாயத்தில் நல்ல மரியாதையை பெறுவீர்கள். கல்வி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் கல்வி சுமாராகத்தான் இருக்கும். அப்படியிருந்தாலும் கூட இவர்களுக்கு உள்ள அறிவு அறிஞர்களுக்கு நிகரானதாக இருக்கும். பல விஷயங்களையும் கற்று நிபுணராகும் சிறப்பு திறன் கொண்டிருப்பார்கள். நூல்கலைகள் மற்றும் பல்வேறு புத்தகங்களை எழுதும் திறன் பெற்றவர்கள். தொழில். தர்மத்தின் வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். சட்டம் பயிலுபவர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் வானவியல், ஜோதிடம், மருத்துவம், வங்கிப் பணி போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள். பள்ளி, கல்லூரி, கட்டுமான நிறுவனம், சிட்பண்ட்ஸ், பதிப்பகம் போன்றவற்றையும் நடத்துவார்கள். வெளியூர், வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. குடும்பம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள். கலாச்சாரம், பண்பாடுகள் தவறாமல் வாழ விரும்புவார்கள். எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கையே வாழ்வார்கள். தாய் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இயற்கையான சூழலில் வீடு அமைத்து அமைதியாக வாழ வேண்டும் என எண்ணுபவர்கள். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வார்கள். ஆரோக்கியம். இவர்களுக்கு தொடக்க திசை சனி என்பதால் நீர் தொடர்பான பாதிப்புகள், அஜீரணக் கோளாறு, கை, கால்களில் அடிபட வாய்ப்புள்ளது. கல்லீரல் பிரச்சினை, அதிக மருந்துகள் உண்பதால் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு உண்டாகும். பொதுவான குணங்கள். தான தர்மம் செய்யும் சிந்தனை உள்ளவர்கள். எதையும் தொலைநோக்கு சிந்தனையோடு அணுகுவார்கள். இதனால் சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவார்கள். அதிகம் பேச மாட்டார்கள். இவர்கள் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். எல்லாம் தெரிந்தும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். போலியான வாழ்க்கை வாழத் தெரியாதவர்கள். நீதி, நேர்மையை விட்டு எப்போதும் விலகாதவர்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் சிறு வயதில் பெற்றோரை பிரிந்திருக்க நேரிடும். சாதுவானவர்கள்.
ஆனால் முன்கோபம் வந்துவிட்டால் முரட்டுத்தனமாக இருக்கும். வானவியல், மருத்துவம், ஜோதிடம், வங்கித் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும். மனைவியின் அன்பை அதிகம் எதிர்பார்ப்பவர்கள். சொந்த வாகனங்கள் இருந்தாலும் நடந்து செல்லும் எளிமை விரும்பிகள். மரம், செடி, கொடி அமைந்த அமைதியான சூழலில் வாழ விரும்புவார்கள். அடிக்கடி வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். வயதான காலத்தில் துறவரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம். உத்திரட்டாதி 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சூரியன். உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் ஆவார். இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் அன்புக்கு கட்டுப்படுவீர்கள். அதிகாரம் செய்வதை விரும்ப மாட்டீர்கள். உண்மையாக நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். தவறு செய்பவர்களைக் கண்டால் அவர்களை திருத்தப் பார்ப்பீர்கள். முடியாவிட்டால் அவர்களை விட்டு விலகிவிடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பல விஷயங்களைச் செய்வதை விட ஒரு விஷயத்தைச் செய்தாலும் வித்தியாசமாகச் செய்து மற்றவர்களின் கவனத்தை கவர்வீர்கள். பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மற்றவர்கள் உதவி என்று வந்தால் தயங்காமல் உதவி செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் சொல்லும் விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி புதன். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்ற புதன். தொன்மையான கலாசாரம், பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டீர்கள். பள்ளியில் படிக்கும் போதே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். மனைவிக்கு சம உரிமை கொடுப்பீர்கள். அவருடைய திறமையை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்துவீர்கள். தேசப்பற்றும் மொழிப்பற்றும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுடன் நீங்களும் அதன்படியே நடந்து கொள்வீர்கள். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மற்றவர்களிடம் திணிக்க மாட்டீர்கள். புகழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள். தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து செய்து முடிப்பீர்கள். நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல் பழகுவீர்கள். அவர்களுடைய கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள். உங்கள் திறமைகளை சமயம் வரும்போது வெளிப்படுத்துவீர்கள். உத்திரட்டாதி 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சுக்கிரன். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன். சிறுவயது முதலே துருதுருவென இருப்பீர்கள். எப்போதும் எதையேனும் செய்து கொண்டே இருப்பீர்கள். எதைச் செய்தாலும் அதை எப்படி மாறுபட்ட வகையில் செய்யலாம் என்று சிந்தித்துச் செய்வதால் செய்யும் செயல் சிறப்பான முறையில் இருப்பதுடன் மற்றவர்களின் கவனத்தையும் எளிதில் கவரும். அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாகக் காணப்படுவீர்கள். உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்குச் சென்று வருவதை விரும்புவீர்கள். கற்பனை திறன் அதிகமிருக்கும். கலைகளை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் இருக்கும். உடன்பிறந்தவர்களை நேசிப்பீர்கள். அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள். பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். சிலர் எழுத்துத் துறையில் பெயரும் புகழும் பெறுவீர்கள். உத்திரட்டாதி 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி செவ்வாய். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி விருச்சிக செவ்வாய். அறிவாற்றல் மிக்கவர்கள். விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். கண்கள் செவ்வரியோடு காணப்படும். அடிக்கடி கோபப்படுவீர்கள். ஆனால் உடனே அமைதிக்கு மாறிவிடுவீர்கள். நல்ல குணங்களைப் பெற்றிருப்பீர்கள். அடிக்கடி உணர்ச்சிவசப்படுவீர்கள். பண்பாடு, கலாசாரம் ஆகியவற்றை மதிப்பதுடன் அதன்படியே நடந்து கொள்வீர்கள். ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோரிடமும் மனைவி, பிள்ளைகளிடமும் அன்பும் கனிவுமாக நடந்து கொள்வீர்கள். ஊர்ப்பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் துடிப்பாகச் செயல்படுவீர்கள். எப்போதும் எதையேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள்.
பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள். அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், விநாயகர். அணிய வேண்டிய நவரத்தினம் அடர்த்தியான நீலக்கல். வழிபட வேண்டிய தலங்கள் சோளிங்கர், பிள்ளையார்பட்டி.